மை சேனல் சூப்பர் டூப்பர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரைடே ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். நான் மதியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னெல்லாம் நான் பண்றேன் அப்படின்றத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் நிறைய பேர் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க்கை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் நோட்டிபிகேஷன் வரும். நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன்ல இருந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சாப்பாட்டுக்கு அரிசி ஏற்றிக்கிறேன். நம்மள நிறைய பேர் அரிசி கழுவுன தண்ணியை கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் வளர குட்டி குட்டி செடிக்கு இந்த மாதிரி ஊற்றுனா நல்லாவே வளரும். ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்சுக்கு முள்ளங்கி சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் 1.5 கிளாஸ் பருப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி சிறுபருப்பு சேர்த்து இதை நான் நல்லா 2 வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். பருப்பு நல்லா ஊறினதும் அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் 3 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், 1.5 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 4லேருந்து 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு நான் குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வர எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் சாம்பாரையும் கோஸ் பொரியலும் ஒரே டைமே நான் செஞ்சிட போகிறேன். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 2த்துலேயுமே கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கிறேன். சாம்பாருக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும், பொரியலுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது 2த்தையுமே நல்லா வதக்கி விடலாம். சாம்பாரில் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் கட் பண்ணி வச்சிருந்த முள்ளங்கியை உப்பும் மஞ்சளும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாப்பிட்டாலே தலைவலி வரும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தலைவலியே வராது. இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த கோஸை நான் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணுறேன். குக்கரில் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குது. இதை கடையணுன்ற அவசியமே இல்லை. இப்போ இந்த பக்கம் முள்ளங்கி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு முள்ளங்கி. இப்போ இதில் நான் பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஊற வச்சிருந்த பொரியை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் நம்மளுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் தயாராகிடுச்சு. இதை நம்ம கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். அப்பப்போ கோஸை கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வதங்கி போய் நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ இதில் வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் நான் போட்டு நல்லா கலந்து எடுத்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சைட் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃப்ரைடேவும் ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எக் ஹேர் மாஸ்க் தான் போட்டிருக்கிறேன். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க் இது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். என்னோடய ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையே போதும். இப்போ முட்டைக்கு மேலே கொஞ்சமாக உடச்சி நான் வெறும் வெள்ளைக்கருவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட மஞ்சக்கரு சேரவே கூடாது. அப்படி கொஞ்சமாக மஞ்சக்கரு வந்துடுச்சுன்னா நம்மளோட தலை ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஹேர் கேர் ரொட்டீனை ஷேர் பண்ணுங்கன்ட்டு. ஸோ நான் 1 by 1 நான் என்னென்னலாம் ஹேர் மாஸ்க் போடுறேன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தலையில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். ஃப்ரைடே நான் குளிக்க போகிறேன்னா தேர்ஸ்டேவே நல்ல தலையில் எண்ணெய் வச்சுடுவேன். வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் தலையில் எண்ணெய் வைக்கிது, அதனால நான் நிறையவே வச்சுடுவேன். என்னோட ஹேரை 2ஆக பார்ட்டிஷன் பண்ணி நான் இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணிடுறேன். எக் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது. அது நம்ம முடியை நல்லா வேர்லேருந்து ஸ்ட்ராங்காக வளர வைக்கும்.
இந்த ஹேர் மாஸ்க்கை நல்லா நம்ம ஸ்கேல்ப்லலாம் படுறது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு ஹேரில் டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக லெமனும் சேர்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருக்காது, போயிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேரில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் நல்லா ஸ்கேல்பில் படுறது மாதிரி இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிங்கன்னா அதெல்லாம் போய் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரம் கூட போட்டுக்கலாம். பார்லருக்கு போயிட்டு நம்ம ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணிட்டு வந்தால் நம்ம ஹேர் எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவு ரிசல்ட் நம்மளுக்கு இந்த ஹேர் பேக் போடும்போது கொடுக்கும். நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இது வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷனராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம கண் கூட பார்க்கலாம். நம்ம ஹேரோட நுனியில் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ்னால ஸ்பிளிட்டன்ஸ் வரும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை நம்மளோட ஹேரோட எண்ட்ஸ்லலாம் நல்லா ஈக்குவலாக அப்ளை பண்ணுறதுனால ஸ்பிளிட்டன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். நான் இந்த ஹேர் மாஸ்க்கை என்னோட ஹேரில் நல்லா ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு 20 to 30 minutes இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் நல்ல ஒரு பன் போட்டுக்கிறேன். ஒரு 30 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி நல்லா ட்ரையாக இருக்கும். ஏன்னா நம்ம எக் ஒயிட் போட்டிருக்கிறதுனால. இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மதியானம் யூஸ் பண்ண சாமான் ஒரு 2-3 இருக்குது. அதுவும் வீடையும் தொடச்சி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாமான் ஃபுல்லாக கழுவியாச்சு. இப்போ நான் அடுத்தது கேஸோட ஸ்டாண்ட்ஸையும் கழுவிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் மேலே சோப் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி அதையும் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் அவசரமாக சமையல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இருக்க டைல்ஸ், சைடில் இருக்க டைல்ஸ்லாம் எண்ணெய் கரை இல்லைன்னா ஏதாவது ஒன்று தெளித்து அழுக்காயிடும். ஸோ அதை அப்பப்பயே நம்ம கையோட கழுவிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு நாள் அது ஒரு தனியாக ஒரு வேலையாக வந்து நிற்கும். இப்போ பாருங்கள் கேஸ் எல்லாம் ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமான் கழுவுனது சிங்கையும் நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுறேன். சிங்க் கழுவும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே டேப்பையும் சேர்த்து கழுவிட்டோன்னா சூப்பராக இருக்கும். டேப்பு எப்போவுமே பளபளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் வாஷ் பண்ண எல்லாத்தையுமே அதோட இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் கிச்சனே செம்ம நீட்டாக இருக்குது. அடுத்தது நான் வீடை கூட்டிட்டு வீடை தொடச்சிட போகிறேன். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கும் போது இந்த மாதிரி தண்ணியில் கல் உப்பு மஞ்சளும் சேர்த்து நம்ம துடைச்சா நம்ம வீடு ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டு நம்ம வீடு துடைக்கும் போது நம்ம வீட்டில் சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அதை நான் என்றைக்கும் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். வீடு ஃபுல்லாக தொடச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வாசலையும் கழுவி நான் ஒரு சின்ன கோலம் போட்டுக்கிறேன். கோலம் போட்டு முடிச்சோடனே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்ற உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் விளக்கேற்றி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டாச்சு. இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நானே பண்ணது. மாதாவோட திருநாளைக்காக நானே பண்ணேன். ஸோ இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தேன். பட் நிறைய வேலை இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. ஸோ அதனால் நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிடுறேன். எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மாதாவோட ஃபீஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. இந்த சாட்டர்டே தான் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். ஸோ சாட்டர்டே நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஈவினிங் கொஞ்ச நேரம் நான் வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பாரை வச்சு நாங்கள் சாப்பிட்டாச்சு.
இதுதான் என்னோட பிஸி ஃப்ரைடே ரொட்டீன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.